உலகமெங்கும் உள்ள வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் மூலிகை மருத்துவம் என்கிற நிகழ்ச்சியின் மூலம் பல்வேறு வகையான நோய்களுக்கு எளிமையாக நம் வீட்டு தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டு அற்புதமான முறையில் பக்க விளைவுகளற்ற எளிய மருத்துவ குறிப்புகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக நாம் பார்த்து வருகின்ற ஒவ்வொரு வகையான மூலிகை குறிப்புகள் எல்லாமே நம் சித்தர் பெருமக்களால் கையாளப்பட்டு காலம் காலமாக தொன்று தொட்டு மக்களால் பயன்படுத்தப்பட்டு வெற்றி கண்ட மருத்துவ குறிப்புகள் ஆகும். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகின்ற அற்புதமான மருத்துவம் ஆண் பெண் அனைவருக்கும் தொண்டையில் சதை வளர்ச்சி என்ற நோயை நீக்குவதற்காக ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். உள்நாக்கு வளர்தல், உள்நாக்கு எழுச்சி, டான்சில் என்று பல வகையான பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. அன்பான நேயர்களே, பொதுவாக இந்த நோய் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் உள்நாக்கில் சதை வளர்ச்சி ஏற்படும். அவ்வாறு சதை வளர்ச்சி ஏற்படும் போது அவர்கள் தண்ணீர் குடிப்பதற்கு சிரமம் ஏற்படும். உணவை உண்ணும் போது அவர்கள் விழுங்க முடியாமல் அதீத சிரமம் ஏற்படும். தொண்டை பகுதியில் வலி ஏற்படும். தொண்டையின் இரு பக்கத்திலும் வீக்கம் ஏற்படும். இவையெல்லாம் இந்த நோய்க்கான அறிகுறிகள். இந்த நோய் இருந்தால் அவற்றை மேலும் வளர விடாமல் தடுப்பதற்கும் எளிமையாக சரி செய்து கொள்வதற்கும் எளிய மருத்துவ குறிப்புகளை பார்க்கலாம். மிகுந்த குளிர்ச்சியான பொருட்களை அறவே தவிர்க்க வேண்டும். செயற்கை குளிர்பானம், ஐஸ்கிரீம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மேலும் திட மாமிச உணவுகள் உண்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் மாமிச துண்டுகளின் எலும்புகள், மீன் பகுதியில் போன்ற முட்கள் எல்லாம் தொண்டையில் குத்தி இரத்த கசிவு ஏற்படும். எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய பொருட்களை உணவாக எடுக்க வேண்டும். அன்பான நேயர்களே, அதையும் தாண்டி இந்த நோய் ஏற்பட்டால் அவற்றை வெகு சுலபமாக நீக்கிக் கொள்வதற்காக ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பிற்கு செல்லலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு தெய்வீக மூலிகை வில்வம். வில்வம், கூவிலம், குசாபி என்று மாற்று பெயரால் அழைக்கப்படுகின்றன. பில்வா என்று சமஸ்கிருதத்திலும் வில்வா என்று ஆங்கிலத்திலும் அழைக்கப்படுகின்றன. இந்த மூலிகை ஒரு தெய்வீக உணர்வு கொண்ட, தெய்வீகத்தோடு தொடர்புடைய ஒரு அற்புதமான மூலிகை. பொதுவாக நாம் நிகழ்ச்சியில் எந்த ஒரு மூலிகை எடுத்தாலும் அதன் வகைகள், அதன் பயன்பாடுகள், அதனுடைய அற்புதமான மருத்துவ குறிப்புகளை பார்ப்போம். அந்த வகையில் வில்வத்தின் வகைகளை நாம் பார்க்கலாம். பஞ்சவில்வம் 5 இதழ்களை கொண்டது. மகாவில்வம் 9 முதல் 11 இதழ்களை கொண்டது. கற்பூர வில்வம், கற்பூரத்தின் நறுமணத்தின் ஒத்திருக்கக்கூடிய வில்வம், சாதாரண வில்வம். இவை தவிர பல வகையான வில்வங்கள் வகைகளாக நமக்கு கிடைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வகையான வில்வமும் பல அரிய மருத்துவ குணங்களை கொண்டன. பொதுவாக வில்வம் தாது இழப்பை சரி செய்யும். கண் பொங்குதல், கண் பார்வை மங்குதல் போன்ற நோயை தீர்க்கும். மண்டை குத்தல், மண்டை பிடிப்பு, கபால ஜன்னி, கபால பித்தம், கபால உஷ்ணம், கபாலத்தின் பல நோய்களை தவிர்க்கும். வில்வத்தினுடைய இலை பல அரிய மருந்துகளுக்கு இன்றியமையாததாக பயன்படுகின்றன. டயாபெட்டிக் கேங்க்ரீன், இவர்கள் இந்த சர்க்கரை புண் உடையவர்கள் தினந்தோறும் ஒரு வில்வ இலையை உணவாக எடுத்துக்கொண்டால் வெகு விரைவாக சர்க்கரை நோயாளியின் புண் ஆறும். அடுத்ததாக உள்ளங்கால், உள்ளங்கை, பாதம், இவை எரிச்சல், பர்னிங் சென்சேஷன், இவைகளை தவிர்க்கும். சென்சிட்டிவ், அதாவது மிக ஒவ்வாமை கூட நீக்கும். குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற கிருமி தொல்லைகளை போக்கும். இது கண் பார்வையை கூர்மையாக்கும், புத்தி தெளிவை
அதிகரிக்கும். உடலில் தங்கியுள்ள 4448 வகையான வியாதிக்கும் வில்வம் ஒரு அருமருந்தாக செயல்படுகின்றன. கருப்பை குற்றங்களை பெண்களுக்கு நீக்கி மலட்டுத்தன்மையை நீக்கும். ஆண்களுக்கு வெட்டை நோயை போக்கும். மேலும் தாது இழப்பை சரி செய்வதோடு இல்லாமல் உடலில் தங்கியுள்ள நச்சு விஷத்தை போக்கும். அன்பான நேயர்களே, பாம்பு விஷத்தன்மை கொண்ட ஒரு உயிரினமாகும். அந்த விஷஜந்து தீண்டிவிட்டால் உடனடி மரணம் ஏற்படும். அவற்றில் குறிப்பாக ராஜநாகம் என்கிற ஒரு நாகம் உள்ளது. நாகத்திற்கெல்லாம் ராஜா போன்று மிக நீளமான இருக்கக்கூடிய ஒரு பாம்பு. அது யானையை தீண்டினால் கூட மரணம் ஏற்படும். அந்த அளவிற்கு கொடிய விஷம். அந்த ராஜநாகத்தின் விஷத்தை கூட முறிக்கக்கூடிய ஆற்றல் வில்வத்திற்கு உண்டு. ஆகையால் தான் இதை சிவபெருமானுக்கு தீர்த்த பிரசாதத்தில் வில்வத்தை சேர்த்தார்கள். இது கற்பூர வில்வம், பஞ்ச வில்வம், மகா வில்வம் என்கிற வில்வத்தின் மூலம் விஷத்தை முறியடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளன. தோல் நோய், சிரங்கு, குருதி கெடுதல் போன்ற நோய்கள் வராமல் பாதுகாக்கும். கற்பூர வில்வத்தில் ரசவாதம் செய்யலாம். அது ஒரு மிக நீண்ட நெடிய கதை, நேயர்களுக்காக வேண்டி இங்கு கூறப்படுகின்றன. ரசவாதம், எவன் ஒருவன் உப்பை கட்டுகின்றானோ அவன் வாதி என்று பெயர். ரசத்தை கட்டுகின்றவன் சித்தன் என்று பெயர். ரசவாதம் தெரிந்தவன் அனைத்து வாதுகளையும் கையாளுவான் என்று சித்தர் மரபு கூட்டம் தெரிவிக்கின்றன. போகர் 7000, வகார வைத்தியம், தன்வந்திரி நிகண்டு, அகத்தியர் 12000 போன்ற நூல்கள் எல்லாம் கற்பூர வில்வத்தை கொண்டு ரசவாதம் செய்து தங்கமாக்கலாம். ஆனால் தயால குணமும் பிறர் மீது ஈவு இரக்கமும் கொண்ட தூய்மையான உள்ளங்களுக்கே அவை சித்திக்கும் என்று குறிப்பு எழுதப்பட்டுள்ளன. வள்ளலார் பல வகையான ரசவாத செயல்களை இறைவன் அருளால் செய்து காட்டியவர். கண்ணுக்கு தெரிந்து வாழ்ந்த மிகப்பெரிய சித்தர் பெருமகனார் வள்ளலார். வள்ளலார் பல அரிய செயல்கள் செய்துள்ளார். அவர் மூலம் நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், அனைத்து மூலிகைகளையும் உயிருள்ள பொருளாக பார்க்க வேண்டும். தேவையற்ற பொருட்களை வீணாக்குவது போல் மூலிகையை வீணாக்காமல் அவற்றின் பௌதீக ரசாயன குணங்களை தெரிந்து கொண்டு கையாள வேண்டுமே தவிர கண்ட நேரத்தில் மூலிகையை பறிப்பதனால் சித்தர்களின் சாபத்திற்கு ஆளாக வேண்டும். ஆகையால் பிரதோஷம், பௌர்ணமி, வளர்பிறை பிரதோஷம், அஷ்டமி போன்ற நாட்களில் வில்வத்தை பறிக்காமல் பூஜைக்கு தேவைப்படுபவர்கள் முன்னால் பறித்து பயன்படுத்தலாம். மருந்திற்காக சித்தர்களின் அனுமதி பெற்று பறித்து பயன்படுத்தப்பட்டால் இந்த மூலிகையின் உயிரோட்டம் இரட்டிப்பாக்கும் என்கிற உபரி தகவல்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். வில்வம், வில்வக்காய், வில்வ பழம், வில்வ பலகை இவையெல்லாம் பல அரிய மருத்துவ குணங்களை கொண்டது. குறிப்பாக நமக்கு வறுமை ஏற்பட்டால் வில்வ பழங்களை கொண்டு நாம் மகாலட்சுமி ஓமத்தை செய்து கொள்ளலாம். ஆஜியம், தேன், நெய்யும் தேனும் கொண்டு வில்வப்பழத்தை அதில் தோய்த்து மகாலட்சுமியின் மூலமந்திரத்தை சொல்லி யாகம் செய்து கொண்டால் அதிவிரைவாக தரித்திரம் விலகி மகாலட்சுமியின் பூரண கடாட்சம் ஏற்படும். வில்வம் மகாலட்சுமி வாழுகின்ற ஒரு அற்புதமான மரம். அதோடு மட்டும் அல்லாமல் வில்வ இலைகளை கொண்டு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானுக்கு அஷ்டோத்திரம், சிவ அஷ்டோத்திரம் சொல்லி இந்த வில்வத்தை அர்ச்சனை செய்து ஒரு மண்டலம் செய்து கொண்டு இந்த வில்வத்தை எல்லாம் சேகரித்து காய வைத்து பஸ்மமாக்கி விபூதியுடன் இணைத்து விபூதியாக தரித்து வந்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கி படிப்படியாக செல்வ நிலை ஏற்படும். இது ஒரு ஆகர்ஷண மூலிகை. ஆகையால் இது பல அரிய நோய்களை நீக்கும். உள்நாக்கு சதை வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். தொண்டை வலி, தொண்டை சதையை கரைக்கும். இவ்வாறு பல அரிய மருத்துவ குணங்கள் வில்வ இலைக்கு இருப்பதால் நாம் வில்வ இலையை எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் துளசி. அன்பான நேயர்களே, கருந்துளசி, செந்துளசி, வெள்ளை துளசி, நாய் துளசி, கடுந்துளசி மற்றும் துளசியில் பல வகைகள் உள்ளன. ஒவ்வொரு வகையான துளசியும் பல அரிய மருத்துவ குணங்கள் கொண்டன. அதாவது குறிப்பாக சித்த மார்க்கத்தில் இருப்பவர்கள் தன்னை யோகியாக மாற்ற வேண்டும் என்று விரும்புபவர்கள்
தினசரி அவர்கள் பத்தியம் காத்து உடலை காய கற்பமாக மாற்றுகின்றவர்கள் கருந்துளசியை ஒரு கொட்டை பாக்கு அளவிற்கு தூய்மையான அம்மியில் அரைத்து அதிகாலை வேளை மல ஜலம் கழித்து நாட்டு பசும்பால் அல்லது காராம் பசும்பாலில் கரைத்து அந்த விழுதை விழுங்கி வந்து மேல் நாக்கில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை படிப்படியாக விழுங்கி வந்தால் உடல் நரை, திரை, மூப்பு இவை நீங்கி மரணமில்லாத பெருவாழ்வை அடையலாம். நேயர்களே, கேட்டுக்கொண்டதற்காக அவர்கள் பயன்படுத்தக்கூடாது. இது தக்கதொரு குருவின் மேற்பார்வையில் செய்ய வேண்டும். அல்லது உடலில் பல்வேறு வகையான வேதியியல் வினை மாற்றங்கள் ஏற்பட்டு நோய்த்தன்மைக்கு ஆளாக நேரும். ஆகையால் அவரவர்களின் குரு முகாந்தரமாக தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்த வேண்டும். மார்பில் தோன்றக்கூடிய மார்பக புற்றுநோய், இரத்த புற்றுநோய், வாய்ப்புற்று இவைகளை நீக்கும். உடலில் பல்வேறு வகையான வைட்டமின்களை அதிகரிக்கும். மார்பு சளியை கரைக்கும். கண்களுக்கு குளிர்ச்சி தரும். உடல் உஷ்ணத்தை போக்கும். மேனியில் ஏற்படுகின்ற புலால் நாற்றம், மட்டி ஸ்மெல் இவைகளை நீக்கும். தொண்டையில் ஏற்படுகின்ற சதை வளர்ச்சியை குறைக்கும். தொண்டைக்கட்டு, இருமலுடன் ஏற்படுகின்ற சளி, சளியுடன் வருகின்ற இரத்த தொல்லை இவைகளை போக்கும். டியூபி, டியூபர்குலோசிஸ் காசநோய் வராமல் பாதுகாக்கும். நுரையீரலை சுத்தப்படுத்தும். தூய்மையான இரத்தத்தை அதிகரிக்கும். இது மனதிற்கு இனிமையை தரும். பெண்களுக்கு கருப்பை குற்றங்கள் நீக்கி கருப்பை புற்று அவற்றை சரி செய்து மலட்டுத்தன்மையை போக்கும். இவ்வாறு பல அரிய மருத்துவ குணங்கள் இருப்பதால் நாம் துளசியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நல்லெண்ணெய். எள்ளிலிருந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் நல்லெண்ணெய். இது எள் எண்ணெய் என்றும் அழைக்கப்படுகின்றன. இதயத்திற்கு பலத்தை ஏற்படுத்தும். இதய அடைப்பு, இதய கொழுப்பு கட்டிகள், பிளட் த்ராம்போசிஸ் இவைகளை போக்கும். மேலும் இது உடலெங்கும் இருக்கக்கூடிய வெட்டை சூடு படிப்படியாக தணியும். கண் பொங்குதல், கண்களின் ஓரம் அழுக்கு தள்ளும், அவைகளை சரி செய்யும். மாதத்திற்கு 2 முறை ஏனும் நாம் தைல குளியலாக நல்லெண்ணெய் கொண்டு தேய்த்து வந்தால் உடல் உஷ்ணம், காது மந்தம் இவைகளை போக்கும். நாடி நரம்புகள் பலம் பெறும். உடலுக்கு முறுக்குத்தன்மை ஏற்படுவதோடு நாடி நரம்புகளுக்கு அதீத பலத்தையும், உடல் பகுதியில் குறிப்பாக தொப்புள் பகுதியில் இருக்கக்கூடிய உஷ்ணம் விலகி குளிர்ச்சித்தன்மை ஏற்படும். அதிகப்படியான வெட்டை சூடு, அதாவது சிறுநீரோடு தாது விந்து கலந்து வெளியேறும். அவர்களுக்கு வெட்டை ஏற்படும். பழமொழியே உள்ளன, வெட்டை வந்தவன் கட்டையிலே. இந்த பழமொழிக்கேற்ப வெட்டை சூடை இந்த நல்லெண்ணெய் தணிக்கும். மேலும் தைலமாக காய்ச்சும் போது அதீத மருத்துவ குணம் ஏற்படும் என்பதால் நாம் நல்லெண்ணெயும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகள் நாம் உள்நாக்கு சதை வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்காக செய்ய போகின்ற மருந்தின் செயல்முறையை சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.